அம்மா பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக கல்லு தூக்கி போட்டு அடுப்பு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாசத்துல ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை இந்த பெருமாள் கோவிலில் வந்து பொங்கல் வைப்பாங்க. நாங்களும் வருவோம். நாங்கள் கோயிலுக்கு 9:30க்கெல்லாம் வந்துட்டோம். இருந்தாலும் வெயிலுக்கு முன்னாடியே நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அக்காவை எங்கே வந்திருக்கோம்னு சொல்லுன்னு சொன்னால் ரொம்ப தான் வைக்கப்படுது. அம்மா வேற ஒன்று பொங்கலுக்கு உதவி பண்ணணும், இல்லைன்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நிழலுக்கு போகணும். ரெண்டும் இல்லாமல் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சதும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் கோவிலுக்கு வந்துட்டு ஐஸ் திங்காமல் இருக்க முடியுமா என்ன? இந்த ஐஸை நாங்கள் ஐஸ்னு சொல்லுவோம். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஐஸ்லாம் வாங்கிட்டு ஒரு மரத்தடி நெல்ல பிடிச்சி உட்காந்துட்டோம். மிளிருக்கு எல்லா கலர் ஐஸும் வேணுமா? அதுக்கிடையில அம்மா அக்காவும் பொங்கல் வச்சு முடிச்சுட்டு கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சாமி கும்பிட்டு வெளியில வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கினோம். இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் பசுமையான ஞாபகம். அப்புறம் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து நான் வந்ததே இதுக்கு தானே. இருந்தாலும் அம்மா காலையில சாப்பிடல. அதனால அம்மா ஃபர்ஸ்ட் சாப்பிட வச்சுட்டு நாங்களும் வந்த வேலையை சரியா முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தது வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் வச்சு சின்ன சின்ன போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஐஸ் கவர்ல மண்ணலி போட்டு பாம்பு செஞ்சு பயமுறுத்தி விளையாடுவோம்ல, அது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க.